ஆக்சிஸ், HDFC அதை மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அவங்க வந்து லோன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே ப்ரைவேட் ஃபினான்ஸ் போவோம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து ஒரு 15%ஓட நிறுத்திடுவாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ப்ரைவேட் ஃபினான்ஸ் வந்து 28%லேருந்து 33% வரைக்கும் பண்ணுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேங்க் லோனு கட்ட முடியாமல் பேங்க் வந்து ஆக்ஷனில் எடுத்த ஹவுசிங் லோன் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 25% டேட்டா சொல்லுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கால்குலேஷனை பார்த்து ஹவுசிங் லோன் எடுக்கிறது நல்லது. டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ரீசெண்டாக வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஹோம் லோன் எடுக்கலாமா, இல்லை பர்சனல் லோனை பற்றியும் கேட்பாங்க, ஹோம் லோனை பற்றியும் கேட்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஹோம் லோனோட ஸ்ட்ராட்டஜியே நிறைய பேருக்கு தெரியல. பர்சனல் லோன் நிறைய பேர் எடுப்பாங்க, ஹோம் லோன் எல்லாருமே ஒரு லைஃப்பில் ஒன் டைம் தான் எடுக்க முடியும். அது கொஞ்சம் அவேர் இல்லாமல் மேக்ஸிமம் தெரிஞ்சு எடுப்பாங்க. சில பேர் அவேர் இல்லாமல் போய் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லோன் கழியவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 15% தான் இருக்கும் நேஷனலைஸ் பேங்க்கில். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆக்சிஸ், HDFC, ICICI இது போன்ற பேங்க்லலாம் சேலரியை பொறுத்து வந்து எத்தனை லேக்ஸ் கேட்குறீங்க அதோட பர்சன்டேஜ் மாறும். மேக்ஸிமம் 16-17க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பர்சனல் லோன்லாம் டூரேஷன் வந்து மேக்ஸிமம் 5 years தான் இருக்கும் பர்சனல் லோன்லாம். அதனால் நீங்கள் எப்படி லோன் எடுத்தாலும் 5 lakhs 5 yearsலேருந்து அதுலேருந்து வெளியே வந்துடலாம். 5 yearsன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டார்கெட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த 5 வருஷம் வந்து அது கட்டிட்டு வெளியே வந்துடலான்ற கான்செப்ட் இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அது வந்து பெரிய இம்பேக்டை தராது நம்மளோட ரியல் லைஃப்பில். பட் ஹோம் லோன் அப்படி கிடையாது. ஹோம் லோன் வந்து 8%, 9%, 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் டூரேஷன் போகும்போது ஒரு சில பேர் வந்து 30 வருஷம் எடுக்கிறாங்க, 25 வருஷம் எடுக்கிறாங்க. இப்போது எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 30 லட்சம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 15 வருஷம் எடுத்தீங்கன்னா ஒரு 45 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 30 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் டைம் வந்துடும். 60லேருந்து 70 lakhs டபுள் டைமுக்கு மேலேயே போகும். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து லோன் கட்ட ஆரம்பிக்கும் போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20,000 EMI அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். லோன் கால்குலேட்டர் வந்து இப்போ கூகுள்லேயே ஃபுல்லாகவே கிடைக்குது. அதில் போட்டு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் EMIக்கு வந்து 1000 ரூபாய் கூட பிரின்சிபல் போகாது. ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 ரூபாய் கூட பிரின்சிபல் அமௌண்ட்டு போகாது. ஃபுல்லாகவே உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 30 வருஷம் நான் வந்து ஹோம் லோன் எடுக்கலாம், 30 லட்சம்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 வருஷம் கட்டிட்டு லோனோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 10,000 12,000 தான் கழிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 20,000 நான் கட்டியிருப்பேன், ஒரு 12,000 பிரின்சிபலும், மீதி வந்து 1,08,000 இன்ட்ரெஸ்ட்டும் போயிருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு 5 வருஷம் 6 வருஷம் நான் எதுவுமே பிரின்சிபலே க்ளோஸ் பண்ண முடியாது. 5 வருஷத்துல நான் அதுலேருந்து வெளியே வந்துடலாம்னு நினச்சா கூட எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 லட்சம் வந்து லாஸ்ட்டில் தான் போய் முடியும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஹவுசிங் லோன் போகிறீங்கன்னா 10 years எடுங்க, மேக்ஸிமம் 15 years எடுங்க. அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா மணி உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும், இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை, கம்மியான EMI தான் என்னால் கட்ட முடியும்னா அது உங்களோட ஒப்பீனியன். பட் உங்களுக்கு கொஞ்சம் EMI அதிகமாகவே கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 10 to 15 yearsக்குள்ளே நீங்கள் ஹோம் லோன் பிளான் பண்ணிங்கன்னா நல்லது. பர்சனல் லோனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் 5 years தான். அது உங்களோட சேலரியை பொறுத்து எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் ஆகுதோ அது போய்க்கலாம். இன்னொன்று வந்து பர்சனல் லோனில் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ் லோன்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆக்சிஸ், HDFC அதை மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அவங்க வந்து லோன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே ப்ரைவேட் ஃபினான்ஸ் போவோம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து ஒரு 15%ஓட நிறுத்திடுவாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ப்ரைவேட் ஃபினான்ஸ் வந்து 28%லேருந்து 33% வரைக்கும் பண்ணுவாங்க. அது என்ன சார், அதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 லட்சம் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா இந்த நேஷனல் பேங்க் போனீங்கன்னா 3 லட்சத்துக்கு மொத்தமே நீங்கள் திருப்பி கட்டுறது 4-4.25 லட்சம் தான் வரும், மேக்ஸிமம் 4.5 லட்சம் வரும். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் ஃபினான்ஸ் போனீங்கன்னா 3 லட்சத்துக்கு 6லேருந்து 6.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், டபுள் டைம் கட்டுற மாதிரி இருக்கும். பர்சனல் லோனில் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹோம் லோனில் வந்து டூரேஷனை கம்மி பண்ணுறது நல்லது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேங்க் லோனு கட்ட முடியாமல் பேங்க் வந்து ஆக்ஷனில் எடுத்த ஹவுசிங் லோன் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 25% டேட்டா சொல்லுது. 125 பேருக்கு கட்ட முடியல. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கால்குலேஷனை பார்த்து ஹவுசிங் லோன் எடுக்கிறது நல்லது.